ஹாய்ங்க. டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8:00 ஆச்சு. ஸோ இப்போ தான் பாப்பாவும் நானும் டியூஷன்லேருந்து வந்தோம். அவளை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபன் செய்கிற வேலை. ஆல்ரெடி எல்லாம் கட் பண்ணி தாங்க வச்சுட்டு போயிருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பெரிய வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் பணியாரம் தான் இன்றைக்கி ஊற்ற போகிறோம். ஏன்னா அம்மா பணியாரம் செய்ய சொன்னா. ஸோ அதனால் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு போவோம், ஈஸியாக இருந்துச்சுங்க. வந்தோடனே வணக்கிற வேலை தான் இது. பார்த்திங்கன்னா ஆயில் விட்டுட்டு கடலப்பருப்பு அதிகமாகவே சேர்த்துருக்கேங்க. ஏன்னா அது மொறு மொறுன்னு ஆகிட்டு அந்த மாவில் நம்ம சாப்பிடும்போது பணியாரம் சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது நல்லா மொறு மொறுன்னு ஆனவுடனே கடுகு போட்டு பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் கொட்டி நல்லா வணக்கிக்கோங்க. லைட்டாக அதுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மாவில் சால்ட் இருக்குது. ஸோ லைட்டாக சால்ட்டு போட்டு அதையுமே நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு மாவில் வந்து அதை எடுத்து கொட்டிடுங்க. கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷே தேவையில்லைங்க. நம்ம இந்த அளவுக்கு ஆனியனு, பச்சை மிளகா, வரமிளகா எல்லாமே போடுறனால காரம், உப்பு, அந்த வெங்காயம் எல்லாமே இருக்கனால சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்கும். ஸோ பாப்பா இது விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வெளியில் வந்து நாங்கள் பொதுவாக வாங்குறதில்ல பணியாரம் பொறுத்தவரை. ஏன்னு கேட்டால் மாவு ரொம்ப புளிப்பாக தாங்க இருக்கும். அதனால வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்லேயே கேட்டானா வீட்லேயே டக்குன்னு செஞ்சுக்கிறது. இந்த பணியாரக்கல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மாவு வந்து எவ்வளோ புளிச்சிருந்தாலும் சரி, மாவு புளிக்காமல் இருந்தாலும் சரி, கல்லில் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க. ரொம்ப சூப்பராக வரும். இது அம்மா தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் அடிக்கடி ஊற்றிட்டே இருக்கிறனால கல் நல்லா பழக்கப்பட்டிருக்கனால நல்லா வரும். ஸோ வேடு எடுத்தோடனே பாப்பாவுக்கு தாங்க கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டா. அவள் எதுவுமே சைடில் தொட்டுக்க மாட்டா. சும்மாவே சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் நைட்டு டிஃபன் பார்த்திங்கன்னா பணியாரம் தான். அதெல்லாம் மதியம் வச்ச சாப்பாடு இருக்குது, அது எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். எங்களுக்கும் பணியாரமும் கொஞ்சம் ஊற்றிருக்கேங்க, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.